ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வீடியோ ஓப்பனிங்கில் கொலுசை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கனேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கான விலாகே இந்த கொலுசு தாங்க. கொலுசை எவ்வளோ தான் வீட்டில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சாலும் அது ஒயிட் ஆகலை. கடைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒயிட் ஆகும்னு அடம் பிடிச்சிச்சு. கடையில் எவ்வளோன்னு கேட்டால் 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. வாங்க 100 ருபீஸ்க்கு இது வேலிடுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம என்ன பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு, கோல்கேட்டு, சபீனா இதெல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ப்போம். அதில் அது ஒயிட்டே ஆகிறது இல்லை. அவங்க என்னென்னா கெமிக்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி கழுவிட்டுருக்காங்க. பரவாயில்ல, கழுவும் போதே நல்லா ஒயிட் ஆகிறது தெரியுது. நான் ரொம்ப நாளாக ஒரு 2-3 இயர்ஸாக போட்டுகிட்டே இருந்தேன். அது வாஷ் பண்ணவே இல்லை. அதனால் ரொம்ப பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் இப்போ இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன தண்ணின்னு கேட்டேன் அவர்கிட்ட. கேட்டதுக்கு இது வெள்ளி தண்ணி அப்படின்னு சொன்னார். வெள்ளி அலசுறது வெள்ளி தண்ணியில் அலசணும், கோல்டு அலசுறது கோல்டு தண்ணியில் அலசணுமா. அவர் இன்னொரு கையில் வச்சிட்ருக்கிறது எர்த்துக்காக வச்சுருக்காரு. ஒரு செம்பு இன்னொரு அகலமாக இருக்கிற செம்போட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அகலமாக இருக்க செம்பை அந்த தண்ணியில் விட்டுடுறாரு எர்த்துக்காக. இந்த கொலுசை கட்டியிருக்கிறதும் செம்பு தான். இந்த கொலுசை ஒரு டைமும் அந்த தண்ணியில் உள்ளே விட்டு எடுக்கும்போதும் நல்லா ஒயிட்டாக ஆகுது. இந்த கெமிக்கலில் வெள்ளி கரையுமா கரையாதான்னு நம்மளுக்கு தெரியல. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னுட்டு. திரும்ப சோப் ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறது, திரும்ப அந்த தண்ணியில் போடுறது, ப்ரஷ் பண்ணுறது, தண்ணியில் போடுறது, இதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு டைமும் பண்ணும்போதும் நல்லா ஒயிட் ஆகிறது நல்லா தெரிஞ்சிச்சு. நான் இந்த கொலுசை வாங்கி 3-4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி கடையிலலாம் கொடுத்து வாஷ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம வீட்டில் ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கடையில் கொடுத்து பண்ணனா அந்த கெமிக்கலெல்லாம் வெள்ளி தேஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எண்ணம். அதனால தான் நான் கொடுக்குறதில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகமாக மண் சேர்ந்துருச்சுன்னா கட் ஆகிறதுக்கு சீக்கிரமாக சான்ஸ் இருக்குன்றாரு. நான் இந்த ஒரு டைம் கொடுத்ததுக்கே வெள்ளி தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இவர் அடிக்கடி வேறு கொடுன்னு சொல்கிறாரு. சில்வரும் கோல்டும் விற்கிற ரேட்டுக்கு இப்போ வாங்குற மாதிரி அங்கே தோணுது. வாங்கினதையாவது பத்திரமா வச்சுக்கணும்ல, அந்த மாதிரி தான் இப்போ தோணுது. பாருங்கள் எவ்வளோ கெமிக்கல் வச்சுருக்காங்க. இது ஒரு ஐட்டமுக்கும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த தண்ணியெல்லாம் அந்த வெள்ளி மிக்ஸ் பண்ணுற தண்ணிக்கு வெள்ளி தண்ணியா, கோல்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கோல்டு தண்ணியா. ஆனால் பார்க்க எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த தண்ணிங்க. பாருங்கள் அந்த கொலுசு அப்படியே ரோல் பண்ணிட்டாரு. ரோல் பண்ணிவிட்டு இப்போ அந்த செம்பு கம்பியை விட்டு ஒரு திருகிடுறாரு. திருகிட்டு அந்த வெள்ளி தண்ணியில் முக்கி எடுக்கும்போது திரும்ப ஃபஸ்ட்டு இருந்ததை விட நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒயிட் ஆகுது. வாங்க ஃபைனலாக அவர் எப்படி தான் பண்ணுறாருன்ட்டு க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். நான் வீடியோ எடிட் பண்ணல, இந்த இடத்துல எடிட் பண்ணாமல் தான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் போகலாம். இப்போ அந்த செம்பை உள்ளே விட்டுட்டாருங்களா. இப்போ பாருங்கள் வெள்ளியை உள்ளே இறக்கிட்டார் கொலுசை. இப்போ ஒரு டைமும் அதை முக்கி எடுக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஆகுதுன்னுட்டு. நான் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் காட்டுறேன். பாருங்கள் நல்லா. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்படியே ஒயிட்டாக இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்குதுங்க. புதுசாக வாங்கும்போது கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இல்லைங்க, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சோப் ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. அது எந்த அளவுக்கு தான் ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துட்ருக்கேன். ஃபைனலாக அந்த கொலுசு கழுவி முடிச்சாச்சு. அதை கழுவி முடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் தொடச்சிட்டாரு. தொடச்சிட்டு காட்டுறாரு. என்னால் நம்பவே முடியலங்க, சான்ஸே இல்லை. அப்படியே புது கொலுசு மாதிரியே இருந்துச்சு. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. என்னடா இது வீட்டில் எவ்வளோ தேய்ன்னு தேய்ச்சிருப்போம், இது ஒயிட் ஆகலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க. வீடியோவில் வந்து அந்தளவுக்கு பிளாக்காக தெரியல ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னுட்டு பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலே. 100 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க இது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐட்டம் வந்து அருணா கயிறு. கரெக்டாக கொக்கி மாட்டுற இடத்துல கட் ஆகிட்டு இருந்ததால் அதை வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தது. அதை வந்து கொக்கி மாட்டுற இடத்துல வந்து பற்ற வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது அந்த மாதிரி பண்ண முடியாது, அது உடஞ்சிட்டு இருக்குன்னதால் வந்து 200 ருபீஸ் கொடுத்து வாங்கி திரும்ப பற்ற வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக என்னுடைய கொலுசு அருணா கயிறு ரெண்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போதே ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு சிக்கன் பக்கோடாலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. ஏன்னா வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு எங்களால் ஃப்ரீயாக சாப்பிட முடியறது இல்லைன்ட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவோம். பாருங்கள் என் பையன் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் போல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.